நான் தயாரிச்சு ஜெயிக்க போறதில்ல. மனு சொன்னார்ல, பழனி இப்போ இப்படி தான் இப்படி பேசுறாருன்னு தெரியல. ஒன்றும் இல்லை தனுஷ், பாஸ்புக்கில் வந்து நில் பேலன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா பேச்சு பிரமாதமாக வரும். வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம வெறும் சட்டை தானே, காலேஜுக்கு சட்டையை உதறி போட்டு கிளம்ப போகிறோம். நம்மளை ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இடி வர போகிறதில்ல, சென்சார் சர்டிஃபிகேட் வர போகிறதில்ல, படம் எடுக்கலை நம்ம. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, எதை வேணாலும் பேசலாம்னு. பிரியா பவானி சங்கர் இப்போ தான் உள்ள நுழைஞ்சவங்க. நமக்கு நல்லா தெரியுமா, பிரியாவுக்கு நல்லா தெரியுமான்னு தோணும்ல. சரி சரின்னு அனுப்பிச்சிட்டேன். பிரியா போயிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, உங்கள் படம் நடிக்கிறேன், இந்த கதை நடிக்கிறேன், ஆனால் இந்த தயாரிப்பாளருக்கு வேண்டாம்ட்டாங்க. நான் சரின்னு விட்டுட்டேன். நமக்கு பணம் போடுறது யாரோ ஒருத்தர் வருகாரு, அது வந்து இந்த பொண்ணு வர மாட்டேங்குது, அதனால நமக்கு இப்போ கதாநாயகியை மாற்றிக்கலாம் முடிவுக்கு வந்துட்டேன். அதற்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு அந்த தயாரிப்பட்ட பணம் இல்லை, இந்த படம் நடக்காதுன்னு. நான் ஒவ்வொரு தடவையும் அதுக்கப்புறம் ஒரு தயாரிப்பாளர் யார்ட்டையா பார்க்க போனால் நான் நினச்சிக்குவேன், இந்த பிரியா பவானி சங்கர் ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கா விட்டுட்டோமே, இப்போ ஃபோன் பண்ணி கேட்டால் பிரியாவுக்கு தெரியுமே, இவர் எடுப்பாரா இல்லையான்னு அப்படின்னு நினைப்பேன். கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள் ஓராண்டில் எழுதிய 500 கவிதைகளையும் கிட்டத்தட்ட 300 பக்கங்கள் கொண்ட ஒரு நாவலையும் இந்த புத்தக கண்காட்சியில் நடைபெறும் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மனுஷ் வந்து நிறைய எழுதுவார்னு தெரியும். அவருடைய மிஸ்யூ புத்தகத்துடைய சைஸை பார்த்து பயந்த வேணாம். தெரியாமல் அந்த புத்தகத்தை நான் வாங்கவே இல்லை கடைசி, தெரியுமா தெரியல மனுஷுக்கு. ஏன்னா படிக்கிறோம்னு தெரியாமல் காலில் இல்லை போட்டுக்கிட்டோம்னு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அவ்வளோ முரட்டு புத்தகம் அந்த புத்தகம். ஆனால் எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா, அந்த வருஷம் விற்ற புத்தகத்திலே அதிகமாக விற்ற புத்தகங்களில் அந்த புத்தகம் ஒரு புத்தகம். அவ்வளவு பக்கங்கள் 2000 பக்கம் போட்டிருக்க ஒரு புத்தகத்தை ஒரே கவிதை தொகுப்பாக அதை இவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படின்னா, தமிழ் கூறும் நல்லுலகம் மிக நன்றாக படிக்கிறது, நிறைய புத்தகம் வாங்குகிறது. பதிப்பாளர்களில் மிகச்சிலர் சொல்வது போல இப்பெல்லாம் யாருக்கா படிக்கிறா அப்படின்னா கிடையாது, நல்லா படிக்கிறாங்க, நல்லா புத்தகம் விற்கிது. ஒரு வருஷம் ஒரே ஒரு இடத்துல சென்னையில் மட்டும் நடந்துக்கிற புத்தக கண்காட்சி இன்றைய திராவிட அரசின் முயற்சியால் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சி நடக்கிறது. அனைத்து மாவட்டங்களிலும் புத்தகங்கள் பெருவாரியாக விற்கின்றன. அதன் விளைவுதான் இன்னைக்கும் இவ்வளவு பிரமாதமான ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு மத்தியானம் 3 மணிக்கு இவ்வளவு பேர் கூடி உட்கார்ந்து இருப்பது மட்டும் இல்லாமல் இவ்வளவு பேர் நிற்பதற்கு காரணம் நானும் பிரியா பவானி சங்கர் அல்ல, மனுஷபுத்திரன் தான் இதுக்கு முழு காரணம். மனுஷன் நினச்சிக்குவார்னா, எனக்கு ஒரே ஒரு ரசிகை இருந்தாங்க நடிகைகளில், அந்த பிரியா பவானி சங்கரை வந்தோடனே காலி பண்ணுறான் பாரு. நான் வந்தோட கேட்டேன், எங்கள் திரைக்கலைஞர் ரோஹினி இன்னும் வரலையே அப்படின்னு. ஏன்னா நானே ரொம்ப லேட்டாக வந்துட்டேன்னு குற்றவாளியில் வந்தேன். எனக்கு அப்புறம் ரோஹினி வராங்கன்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் பாஸ்கர சக்தியே வந்தார். மனுஷரை பேசும்போது சின்சியராக, பிரியா பாருங்க, ஹைதராபாத்லேருந்து விமானத்தை பிடிச்சி நேரத்துக்கு வந்துட்டாங்க, உள்ளூர் நாட்டு 6 பாத்திய கரைங்க பூரா ஒருத்தன்னு வந்து சேரல அப்படின்னாரு. இது வந்து பாஸ்கர சக்தி கவனத்துக்கு, நீங்கள் வராதப்போ மனு சொன்னது அது. அப்போ உங்களுக்கே அதானா பவா செல்லத்துறை என்னவாறு நினச்சி பார்த்துக்க. இப்போ பவா செல்லத்துறை சூப்பராக ஒரு கதை ரெடி பண்ணிட்டு வருவார். இப்போ வந்து ஒரு கதை சொல்லுவார் பாருங்க, ஏன் லேட்டாக வந்தேன்னு. எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் பிரியா பவானி சங்கரோடு கலந்து கொள்வதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, ஒரு 7-8 வருஷம் இருக்கும். 7-8 வருஷம் முன்னாடி பிரியா அவர்கள் வந்து தன்னுடைய திரை வாழ்வை துவங்கி இருந்த காலம். அப்போ ஒரு படம் நான் டைரக்ட் பண்ணுவதாக திட்டமிட்டு இயக்கிற படத்தில் நடிப்பதற்காக அவர்கள் அழைத்திருந்தேன். என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தாங்க, பேசுனாங்க, ரொம்ப நல்ல விதமாக எல்லாம் பேசிட்டு அப்புறம் மெதுவாக வந்தோடனே கேட்க வராதில்ல யார் தயாரிப்பாளர்னு. ஏன்னா நான் பழனியப்பன் தயாரிப்பாளரில் வெறும் பையன்னு அவங்களுக்கு தெரியும். நான் தயாரிச்சு ஜெயிக்க போகிறதில்ல. மனு சொன்னார்ல, பழனி இப்போ இப்படி தான் இப்படி பேசுகிறாருன்னு தெரியல. ஒன்றும் இல்லை தனுஷ், பாஸ்புக்கில் வந்து நில் பேலன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பேச்சு பிரமாதமாக வரும். வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம வெறும் சட்டை தானே, காலேஜுக்கு சட்டையை உதறி போட்டு கிளம்ப போகிறோம். நம்மளை ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இடி வர போகிறதில்ல, சென்சார் சர்டிஃபிகேட் வர போகிறதில்ல, படம் எடுக்கலை நம்ம. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, எதை வேணாலும் பேசலாம்னு. அப்படி பிரியாவுக்கு நல்லா தெரியும் இவர் தயாரிப்பாளருக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு மெதுவாக அந்த உரையாடல் முடியும் போது என்கிட்ட கேட்டாங்க, தயாரிப்பாளர் யாருன்னு. நான் இன்னார் தான் தயாரிப்பாளர்னு சொன்னேன். அப்படியே கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு நான் ரொம்ப என் மனம் வருந்தாத வண்ணமாக மெதுவாக, சார் அவர் எடுக்க மாட்டார், அவங்க சொல்ல வந்தது என்னென்னா அவர்கிட்ட பணம் இல்லை, அவர் படம் எடுக்க மாட்டார், தேவையில்லாமல் ஏன் நேரத்தை கெடுத்தது மட்டும் இல்லாமல் உங்கள் நேரத்தை கெடுத்துக்காதீங்க அப்படின்னு. நமக்கு என்ன தோணும், நம்முடைய அனுபவத்திற்கு பிரியா பவானி சங்கர் இப்போ தான் உள்ள நுழைஞ்சவங்க, நமக்கு நல்லா தெரியுமா, பிரியாவுக்கு நல்லா தெரியுமான்னு தோணும்ல. சரி சரின்னு அனுப்பிச்சிட்டேன். பிரியா போயிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, உங்கள் படம் நடிக்கிறேன், இந்த கதை நடிக்கிறேன், ஆனால் இந்த தயாரிப்பாளருக்கு வேண்டாம்ட்டாங்க.
நான் சரின்னு விட்டுட்டேன். நமக்கு பணம் போடுறது யாரோ ஒருத்தர் வருகாரு, அது வந்து பொண்ணு வர மாட்டேங்குது, அதனால நமக்கு இப்போ கதாநாயகியை மாற்றிக்கலாம் முடிவுக்கு வந்துட்டேன். அதற்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சு அந்த தயாரிப்பாளர்கிட்ட பணம் இல்லைன்னு. பிரியா பவானி சங்கருக்கு தெரிஞ்சு 5 வருஷம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு அந்த தயாரிப்பாளர்கிட்ட பணம் இல்லை, இந்த படம் நடக்காதுன்னு. நான் ஒவ்வொரு தடவையும் அதுக்கப்புறம் ஒரு தயாரிப்பாளர் யார்கிட்ட பார்க்க போனா நான் நினச்சிக்குவேன், இந்த பிரியா பவானி சங்கர் ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கா விட்டுட்டோமே, இப்போ ஃபோன் பண்ணி கேட்டால் பிரியாவுக்கு தெரியுமே இவர் எடுப்பாரா இல்லையான்னு அப்படின்னு நினைப்பேன். அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக வாசிக்கிற ஒரு திரைக்கலைஞர் என்பது பாராட்டுக்குரிய இந்த தலைமுறையில். நீங்கள் எந்த புத்தகத்தை பற்றியும் ஒருத்தர்கிட்ட பேச முடியும் அப்படின்னா பிரியாட்ட பேச முடியும். அந்த வகையில் தமிழ் திரையுலகில் நடிகைகளின் முகத்தை மாற்றினதில் பிரியாவுக்கு பெரிய பங்குண்டு. அதுக்கு வந்து ரோஹிணி, ரேவதி போன்ற ஒரு முன்னத்தியர்களாக இருந்தால் கூட பின்னாளில் தொடரில் இந்த தலைமுறையில் தொடர்ந்த ஒரு நடிகை. அவர்கள் வந்து ஒரு புத்தக வெளியிட்டவருக்கு தன்னுடைய வேலைகளை விட்டுவிட்டு சொந்த செலவில் விமானம் பிடித்து இங்கே வந்திருப்பது என்பது அவர் மனுஷன் மேல் வைத்திருக்கிற அன்பை காட்டுகிறது. அதை போல் நான் வெயில் வந்து எவ்வளோ நெருக்கமான நண்பர்னு சொன்னாங்க. ரோஹிணிகளுடைய குரலில் வந்து என்னுடைய கவிதையை கேட்பது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சின்னு மனுஷன் சொன்னார். அது எல்லாமும் சிறப்பு தான். நான் இந்த நாவல் வந்து வெளியிட்ட ஒரு நாள் வசந்தம்ங்கிற இந்த நாவல் வந்து படிக்க ஆரம்பித்த உடனே வந்து எனக்கு வந்து ஒரு 4 நாள் 5 நாள் முன்னாடி கொடுத்தாரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் நம்ம திரைக்கலைஞர் ரோஹிணி எல்லாரும் அமீருடைய இயக்கத்தில் ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு மாதிரி ராத்திரி பகலாக படப்பிடிப்பு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால அந்த புத்தகத்தை வாங்கிக்கிறதுக்கு நான் என் அலுவலகத்தில் இல்லை. மனுஷன் வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் நோட்டு போட்டார். புத்தகத்தை கொண்டு வந்துட்டாங்க ஆஃபீஸ் வாசலுக்கு, யாரும் இல்லை, யாராவது உதவியாளர் என்று இருந்தால் சொல்லுங்கள், நான் தொடர்பு கொள்கிறேன்னாரு. நான் பதிலுக்கு ஒரு வாய்ஸில் என் அலுவலகத்து வாசலில் ஒரு ரேக் வச்சுருக்கேன், அந்த ரேக்கில் புத்தகத்தை வச்சுட்டு போயிருக்கேன், இந்த நாட்டில் களவு போகாத ஒரே ஒரு பொருள் புத்தகம் தான், நான் நாளைக்கு போய் எடுத்துக்கிறேன் அதை அப்படின்னு. அவர் அது சிரிச்சுட்டு வச்சுட்டு போயிட்டார். அப்புறம் நான் போய் புத்தகம் எடுத்துகிட்டு வந்தேன் வச்சுக்கேன். வழக்கம் போல் படிப்பதற்கு நேரம் இல்லாமல் இன்றைக்கி வெளியிட்டு விழா, நேற்று படப்பிடிப்பில் இருக்கும்போது டெஸ்க்குக்கு கீழே வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தோன்னே கடந்து போன அமீர் வந்து அதை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு என்னங்க ஷூட்டிங்கில் உட்காந்து புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஜெயலலிதா மாதிரி அப்படின்னாங்க. ஏன்னா அமீருக்கு பிடிக்காத ஒரு காரியம் படிக்கிறது. நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எதிரி ஆகிற. அதான் இப்போ கூட மனுஷன் சொன்னார், ஐயோ அமீர் ஷூட்டிங்கில் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னு. ஆனால் அவர் கற்றலின் கேட்டல் நன்றுன்னு புரிஞ்சு வச்சுக்கிறவர், எல்லாத்தையும் கேட்குறவர். அது சொல்லிவிட்டு உடனே சொன்னார், யார் புத்தகம்? மனுஷபுத்திரன் எழுதுனார். மனுஷபுத்திரன் கவிதையா அப்படின்னாரு. இல்லை நாவல் எழுதியிருக்காரு. மனுஷபுத்திரன் நாவல் எழுதுறாரு அப்படின்னாரு. நான் அந்த அதிர்ச்சியில் தான் அப்படி ரகசியமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு, மனுஷபுத்திரன் எழுதியிருக்கிற முதல் நாவல் இது என்பது. ஒரு கவிதை எழுதி கொண்டிருக்கிற ஒரு கவிஞர் நாவல் எழுத வரும்போது என்னென்னா விரித்து எழுதுவது சிரமப்படும். ஏன்னா ரொம்ப சுருக்கமான சொற்கட்டோட, ரொம்ப குறைந்த வார்த்தைகளோட, ரொம்ப ப்ரிசேஸாக சொல்லி பழகியவர்களுக்கு விரித்து ஒரு நாவல் எழுதுவது வந்து எப்படி இருக்குங்கிற சுவாரஸ்யெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். நான் படித்த வகையில் நான் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப நவீன இலக்கியம்லாம் படிக்காதவன். அதனால் ஓரளவு நான் வந்து எல்லோரையும் போலவே தமிழ் வானொலி தொடங்கி ராஜேஷ்குமார் தொட்டு பாலகுமாரன் சுஜாதா வழியாக பயணப்பட்டவன். எனக்கு அதில் பாலகுமாரன் சுஜாதாவும் எழுதுகிற கண்டென்ட் வேறு வேறையாக இருந்தால் கூட, மாறுபட்ட கருத்து இருந்தால் கூட அவருடைய நடை ரொம்ப பிடிக்கும். 2 பேருடைய புத்தகமும் எடுத்தீங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சுட்டு தான் வைக்க முடியும். அப்படி சுஜாதாவை ரொம்ப எப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிற மனுஷபுத்திரனுடைய இந்த ஒரு நாள் வசந்தமும் எனக்கு ஆச்சரியகரமாக இருந்துச்சு. புத்தகத்தை எடுத்தால் முதல் 2 பக்கம் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த கதையினுடைய நாயகி மீனாவின் வழியாக தொடர்ச்சியாக விடாமல் 250 பக்கத்தை முடிச்சு தான் வைக்கிற அளவுக்கு மிக வேகமான ஒரு நடை இருக்குல்ல, அது ஒரு பிரமாதமான நடை. எனக்கு அந்த நாவல் படிக்கும்போது தொடராக வந்தது தெரியாது. எனக்கு அனுப்பிச்சிருந்த பகுதியில் முன்னுரை இல்லாதனால நான், ஆனால் அது ஒரு தொடராக வந்ததுக்குரிய அம்சங்களோடு இருக்குது. ஒவ்வொரு அத்தியாயம் முடிவுலையும் ஒரு திடுக்கிடல் இருக்குது, ஒரு துப்பறிவு நாவல் போல். அது துப்பறிவு நாவல் இல்லை, ஆனால் ஒவ்வொரு அத்தியாயமும் அப்படி உடனே நீங்கள் அடுத்த அத்தியாயத்துக்கு போயிடணும், அப்படி தான் இருக்குது. அதுவும் அந்த கதையினுடைய துவக்கத்தில் ஒரு பெண் ரோட்டில் தனியாக நடந்து வந்தால் அவளை ஒருத்தன் பின்தொடர்ந்தா உலகத்தில் பெண்களை ஆண் பின்தொடர்வது என்பது பெண்களுக்கு புதிதல்ல. ஆனால் அப்படி பின்தொடர்றவன் இவன் எந்த வகையான முடிவெடுக்க முடியல அவளால். அவன் யாருன்னு யோசிக்கிறா. இவன் எதற்காக வர்றான்? சும்மா பின்தொடருவானா, இல்லை கொஞ்ச தூரம் வந்து பக்கத்தில் உரச முயற்சி பண்ணி போயிடுவானா, அல்ல வேறு ஏதாவது சிந்தனையால் பல குழப்பம் வருது. வந்தவன் எதுவும் இல்லாமல் அவங்கள்ட்ட பேசணுங்கிறான். ஒரு பெண்ணுக்குரிய எல்லா கவனமும் இவளுக்கு வந்துடுது. இவன் வந்து எப்படி தப்பிப்பதுன்னு வந்தவன் ஒன்றுமே சொல்லாமல் முழங்காலிட்டு உட்கார்ந்து அழுகிறான்.
என்னடா நம்ம யாரோ நினச்சிக்கிட்டு இருந்தோம், பின்தொடர நினச்சிருந்தோம், அழுகிறானே அப்படின்னு நினைக்கிற கணத்தில் அங்கேருந்து ஆரம்பித்து அடுத்த 3 அத்தியாயத்துக்கு அவன் யாருன்னு தெரியலை. ஆனால் அவன் ஒன்றொன்னா ஓப்பன் பண்ணுறான் வேறு வேறு விஷயத்தை. அடுத்த அவனுடைய கதையை ஒன்று சொல்கிறான், அதுக்கப்புறம் அந்த கதை என்னானுச்சுன்னு சொல்கிறான், அதுக்கடுத்து எய்தாப்பில் பேசிக்கிட்டு இருக்க இந்த பெண்ணினுடைய பேர் மீனான்னு சொல்கிறான், அவன் மீனா அதிர்ச்சி ஆகிறான், மீனாவின் காதலன் பேரை சொல்கிறான், அதுக்கு அதிர்ச்சி ஆகிறான். இப்படி ஒன்றொன்னா ஓப்பன் பண்ணி 3வது அத்தியாயத்தில் சொல்கிறான், என் பேர் அரவிந்த், நான் மயிலாடுதுறை, நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறேன். அதில் தான் ஆரம்பிச்சிருக்கணும். நீ யாருன்னு அந்த பெண் கேட்ட பொழுது ஆரம்பிச்சிருக்கணும். அங்கே ஆரம்பிக்காமல் அதை மேலும் மேலும் சுவாரஸ்யம் ஏற்றி யாருவேன் கொண்டு போய் சொல்கிறதுக்கு இல்லையா. எனக்கு பாலகுமாரோட இனி என் முறைன்னு ஒரு துப்பறிவு நாவல் எழுதியிருப்பார். அந்த நாவல் படித்த போது எத்தனை விரைவாக படித்தேனோ அத்தனை விரைவாக இத்தனை வேலைக்கு நல்ல படிக்க முடிஞ்சதுதான் மனுஷனுடைய இந்த எழுத்தினுடைய பெரிய சாகசம்னு நினைக்கிறேன். இந்த கதையை பொறுத்தளவில் அவருடைய கவிதைகள் எவ்வளவு சுவாரஸ்யமோ அதுக்கு எந்த அளவும் குறையாத ஒரு நாவல். அந்த நாவலில் நாவலாசிரியர் மனுஷுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த வாங்க பவா, ஒரு ஸ்ட்ராங்கான கதை வச்சிருக்காரு, நடைய பார்த்தீங்கல்ல. என்ன அப்படி நாவலாசிரியர் மனுஷுக்கு ஒரு சந்தேகம் வருது, இது நாவல் தானா, நம்ம சரியாக தான் செஞ்சிருக்கோமா தெரியலையேன்னு ஒன்று என்ன செய்யணும் அப்படின்னா இல்லையா. நாவலாசிரியர் மனுஷை காப்பாற்ற கவிஞர் மனுஷ ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு அத்தியாயம் தூங்கும் போது மேலே ஒரு கவிதை எழுதிட்டு அந்த சுவாரஸ்ய கவிதையின் விளைவாக பின்னாடி இதை படித்து தான் ஆணு கொண்டு கோர்க்கிறத. இன்னைக்கு மழை பெஞ்சோன்னு நான் மனுஷத்தை நினச்சிக்கிட்டேன். நான் உன்னை நினைக்கும் போதெல்லாம் மழை வரும்பொழுதெல்லாம் நான் உன்னை நினைக்கிறேன். அதில் ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை. பொதுவாக அப்படி தான் சொல்லுவோம் எல்லாரும். ஒரு நல்ல கிளைமேட் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தினுடைய மெட்ராஸில் சென்னையில் மிகச்சிறந்த ஒரு கிளைமேட் இருக்கு. அன்னைக்கு மனுஷனுடைய புத்தகம் வெளியிடப்படுதுன்னு நினைக்கிறேன். காலையிலிருந்து இவ்வளோ ஒரு குளிர்ந்த காத்தோட ஒரு மெல்லிய சாரலோட குற்றாலத்தில் இருப்பது போல் இருக்கு. மழை பெய்கிற மாதிரி பயமுடிச்சு பேஞ்சால் லேசான சாரல் இருக்கும். புத்தகம் வெளியிட்டு விழா அவருடைய கவிதை சொல்லுது. அப்போ எல்லாம் என்ன சொல்லுவோம், கிளைமேட் பிரமாதமாக இருக்குது அப்படிவோம், வாங்க ஒரு டீ குடிக்கலாமோ, கிளைமேட் பிரமாதமாக இருக்குது புத்தகம் படிக்கலாமோ, கிளைமேட் பிரமாதமாக இருக்குது வெளியே போயிட்டு வாங்க. ஒரு கிளைமேட் முதல்ல நல்லா இருக்கணும், பின்னாடி செயல் இருக்கும். மழை பெய்கிற நாளில் உன்மேல் காதல் மேல்டுகிறது, அப்படி முக்கியம் இல்லை. காதல் வரும்போதெல்லாம் மழை பெய்யணும் அப்படின்னு சொல்ற மனுஷன். அந்த மாதிரி மழை பெய்கிற அன்னைக்கு போய் புத்தகம் வெளியிட முக்கியம் இல்லை. புத்தகம் வெளியிட்டா மழை பெய்யுதுங்கிறது இருக்கு இல்லையா. இதுக்காக இன்னொரு 5000 பக்கம் எழுதலாம். அப்ப இந்த கவிஞரை வைத்துக்கொண்டு நாவலை கடத்தி கொண்டே போகிறார். அந்த முதல் 3 அத்தியாயத்தில் சொல்றது போல வெறும் கதையாக இல்லாம, வெறும் நாவலா இல்லாம, ஒரு வரி இருக்குல்ல ஆச்சரியமா, அதில் ஒரு வரி எழுதிப்பாரு, செத்து பாடமிடப்பட்ட பறவையை போல அவள் இருந்தாள்னு. எனக்கு படித்தோன்னு சந்தேகம் வந்துச்சு, செத்தா தானே பாடம் பண்ணுவாங்க, சாகாமல் ஒருத்தரை பாடம் பண்ண மாட்டாங்க இல்லையா. அது பாடம் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுது இல்லை, பாடம் பண்ணுறது இங்கிலீஷில் என்ன சொல்லணும், பாடம் பண்ணுறதுனா பறவை செத்ததுக்கப்புறம் திருப்பி அதே போல் வைப்பாங்கல்ல மியூசியம்ல எல்லாம், அதுக்கு இங்கிலீஷ் அது நான் இவங்க பாதி பேர் புரியாதே. பாடம் பண்ணுறதுனா பாடம் படிக்கிற நினச்சிடுவேன். ஓகே, நம்ம மியூசியம்லாம் பார்த்துருப்போம்ல, இறந்து போன ஒரு பறவையை பாடம் பண்ணி வைக்கிறது, என்னது ப்ரிசர்வ் இல்லை, அதுக்கு ப்ரிசர்வ் இல்லை. ப்ரிசர்வ் நல்ல வார்த்தை தான், அது ப்ரிசர்வ் இல்லை அதுக்கான வார்த்தை எம்பாமிங். எம்பாமிங் சரியான வார்த்தை இல்லை, அதுக்கு ஒரு ப்ராப்பர் வார்த்தை இருக்குது, எம்பாமிங் இல்லை. அது சரி பரவாயில்ல, நமக்கு தமிழ் தெரியாமல் இங்கிலீஷுக்கு தான் வார்த்தை தெரியுங்க, பெரிய சந்தோஷம். ரொம்ப பேர் தமிழுக்கு தான் தெரிறான். அண்ணே அப்படி செத்த பிறகு செத்து பாடம் செய்யப்பட்ட நான் சொன்னேன், செத்தாதானே பாடம் பண்ணுவாங்க, செத்து பாடம் செய்யப்பட்டு இப்படி எழுதலாம் அப்படி வச்சா. என்னன்னா ஒருத்தன் செத்து போகும்போது பறவை செத்து கிடக்கும் போது உயிர் இருக்காது, கண்ணு மேல் நோக்கி இருக்கும். அதை திருப்பி எடுத்து பாடம் பண்ணும்போது உயிரோடு இருப்பது போல இருக்கும், ஆனால் உயிர் இல்லை அப்படிங்கிறது. அப்படி ஒரு கதையை எழுதும் போது ஒவ்வொரு வரியா ஒன்று சொல்வது இருக்குல்ல. நாவலுடைய தொடக்கத்தில் ஒன்று சொல்றாரு, அந்த ஒரு வழக்கறிஞர் கதாபாத்திரம் பேசுது, அது சொல்லுது, இந்த உலகத்தில் கதாசிரியர் கதை எழுதுறான் பாரு, அதெல்லாம் கதை இல்லை, இந்த உலகத்தில் 4 பேர் கதை எழுதுறாங்க, அந்த 4 பேருக்கு எழுதுகிற கதைக்கு இணையாக வேற யாருமே எழுத முடியாது அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யம் ஏற்றுறாரு. யாரும் அந்த 4 பேர் நான் படிச்சுக்கிட்டே வரேன் கீழே. ஒரு வழக்கறிஞர் சொல்றாரு, கதாசிரியர் எழுதலாம் கதை இல்லை, இந்த உலகத்தின் சிறந்த கதாசிரியர்கள் 4 பேர் தாங்கிறாரு. யார் அந்த 4 பேர்னா, முதல் கதாசிரியன் காவல்துறையான். ஒரு வழக்குக்கு அவன் எழுதுறாங்க, இப்போ 2 பேர் உட்காந்து ரைட்டர் ஸ்டேஷனில், அதுதான் மிகச்சிறந்த கதை. அதுக்கப்புறம் அந்த கதைக்கு வழக்கறிஞரா நாங்கள் ஒரு கதை எழுதுறோம் பாரு வழக்காடு மன்றத்தில், அது ரொம்ப சிறந்த கதை, நாங்கள் 2வது சிறந்த எழுத்தாளங்க.
நாங்க சொல்ற கதையை நம்பி தீர்ப்புங்கிற பேர்ல நீதிபதி எழுதுறாரு பாரு, அது 3வது சிறந்த கதை. அந்த கதை சரின்னு நினைச்சுக்கிட்டு ஊடகம் எல்லாம் போய் மீடியா போய் வெளியே ஒன்று எழுதுறாங்களே, அது 4வது கதை. இந்த 4 பேரை தவிர சிறந்த எழுத்தாளர் உலகத்துல கிடையாது. நாவலின் பின்னாளில் இறுதி நேரத்தில் அதே இதை சொன்ன கதாபாத்திரத்துடைய மகள் மீனா இறுதியில் சொல்றா, இந்த உலகத்தில் மிகச்சிறந்த கதை சொல்றவன் யாருன்னா பொய் சொல்றவன். பொய் சொல்றவளை போல ஒரு கதை யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா உண்மை பேசுறவனுக்கு கதைக்கு லாஜிக் வேணும், ஆனா பொய் சொல்றவளுக்கு கதைக்கு லாஜிக் வேணாம். அந்த கனவு தோன்றி கண் முன்னால் இருக்க ஒரு கால்பந்தாட்ட மைதானத்தை ஒரு மெஜிஷியன் மறைப்பது போல உண்மையை மறைத்து பொய் சொல்பவள் அத்தனை அழகாக கதை சொல்கிறாள் முடிக்கிறார் ஒன்று. அப்ப இந்த ஒரு வரியா ஒன்று சொல்வதற்கு இல்லையா, அந்த வரி நின்று நம்மளை யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கு. இது கதை இல்லை, அதற்கு நடுவில் ஒரு மனிதனுடைய ஒரு 55 ஆண்டு கால வாழ்வு இருக்குல்ல, அந்த வாழ்வு அவ்வளவு பிரமாதம் எழுது. ஒருத்தருக்கு மனப்பிறழ்வு இருக்கு, மனப்பிறழ்வின் விளைவாக அவருடைய நண்பர் ஒருத்தர் இறந்து போறாரு. இறந்து போன ஒரு 4 நாள் கழிச்சு பணம் நாரி தூக்குறாங்க. இவருக்கு இயல்பு அச்சம் வந்துடுது, தனித்து வாழ்கிறோமே நாம என்ன செய்ய போறோம்னு. ஏன்னா என் தாத்தாவுக்கு அந்த அச்சம் இருந்துச்சு. எங்க ஐயா காரைக்குடியில் இருந்தாங்க, மதுரைக்கு வருவாங்க. மதுரையில் 4 பிள்ளை இருந்தாங்க. 4 பிள்ளை வீட்டில் தங்க மாட்டாங்க, ஏன்னா அவர்களுக்கு தொந்தரவுன்னு. அப்படின்ட்டு நாங்கள் ஒரு கடை நடத்துகிறோம். அந்த கடையில் வந்து படுத்துக்குவார். எல்லா எவர்சிலும் பாத்திரமும் இருக்க கடைக்குள்ளே போய் படுத்துக்குவார். ஆனால் அவருக்கு ஒரு அச்சம் வரும், நம்ம இன்றைக்கி ராத்திரி செத்து போயிடுவோம்னு. அதனால என்ன செய்வாருங்க, கடையில் ஒரு மரக்கதவு இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கொலாப்சபிள் கேட், ஸ்ப்ரிங் கேட் இருக்கும். அவர் தங்கும் போதெல்லாம் அந்த கொலாப்சபிள் கேட்டை மட்டும் தான் பூட்டிட்டு உள்ளே படுத்து தூங்குவார். ஏன்னா உள்ள செத்து போனா நாளை காலையில் பேனை பெரிய கதவு மரக்கதவை உடச்சி உள்ள நம்மளை தூக்கணும். அந்த சிரமத்தை அவனுக்கு கொடுத்துடக்கூடாதுங்கிறக்கா கொலாப்சபிள் கதவை பூட்டி ஒரு சாவியை அவர் வச்சுக்குவார், ஒரு சாவியை காலையில் காப்பி கொடுக்க போற எனக்கு கொடுப்பாரு. டே காலையில் வா, மணி அடி, முழிச்சிருந்தா நான் கதவை திறக்கிறேன், செத்து போயிட்டா நீ கதவை திறம்பாரு. அப்படி ஒரு தாத்தா கிட்ட வளர்ந்த வேணாம். மனுஷுடைய வழக்கறிஞரை படித்த பொழுது எனக்கு என் தாத்தா ஞாபகத்துக்கு வந்தார். அவர் சொல்றாரு, அந்த வழக்கறிஞர், நான் ஒத்தையாளா இருக்கேன், வீட்டில் ஒத்தையாளா இருக்கும்போது எப்போ வேணாலும் மரணம் சம்பவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதே கொலாப்சபிள் கேட்டுக்கு முன்னாடி கட்டில் போட்டு கதவை பூட்டி படுத்துக்குவார் அவர். அப்போ நமக்கு ஒரு எழுத்து என்பது எப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சமானது ஆகிறதுனா, எது நம் வாழ்வில் நிகழ்ந்ததோ, எதை நாம் சிந்தித்தோமோ அதையே எழுத்தாளன் சிந்திக்கும் போது அந்த எழுத்து சிறந்த எழுத்தாகிவிடுது. நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச படம் என்ன படம்? நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச படம் இல்லையா? நமக்கு பிடிச்ச கதை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கதை. அதனால தான் தஸ்தாவேஸ்கியை யாரும் சொன்னதுன்னு தெரில, ஒரு முழு வாழ்வு வாழ்ந்த பிறகும் உங்களுக்கு சொல்வதற்கு கதை இல்லை என்று எப்படி சொல்வீர்கள் நீங்கள்னு. எல்லாத்தையும் ஒரு கதை இருக்குது. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒருத்தர் சொன்னால் உடனே நமக்கு பிடிக்கும், அட ஆமல்ல அப்படின்னு. அது எவ்வளவு சிறந்த எழுத்தாளர், எவ்வளவு பெரிய சிந்தனாவாதியாக இருந்தாலும் எவரும் நமக்கு ஒரு புதிய கருத்தை சொல்லிவிடுவதில்லை. நமக்கு தெரிஞ்ச கருத்தை அவர் ரெசிப்ரோகேட் பண்ணணும், திருப்ப சொல்கிறோம். வேர்ல்டு இஸ் அ ஸ்டேஜ், மென் அண்ட் விமன் ஆர் பிளேயர்ஸ்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். உலகம் ஒரு நாடக மேடை, இங்கே ஆணும் பெண்ணும் நடிகர்கள்னு தெரியாது நமக்கு. ஆனால் அதை ஷேக்ஸ்பியர் எழுதி சொல்லும் போது அட ஆமல்ல, இதை நானும் யோசித்தேன், ஷேக்ஸ்பியர் யோசிச்சிருக்காரு அப்படின்னு ஷேக்ஸ்பியர் நமக்கு பிடிச்ச எழுத்தாளர் ஆகிறார். அப்படி ஒரு நாள் வசந்தம் எழுதிய மனுஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கதை, நீங்கள் பார்த்த கதாபாத்திரம், நீங்கள் யோசித்தது, நீங்கள் நினச்சது, நீங்கள் சொல்ல நினச்சது, சொல்ல முடியாமல் போனது. ஒரு பிரமாதமான வரி இருக்குது அந்த கதையில். எனக்கு அந்த மொத்த நாவலில் அதை விட்டு விலக முடியாமல் திரும்ப திரும்ப நின்னேன். ஒருத்தர் தன் பிரச்சனைகளை பூரா சொல்லுவான் ஒரு பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணு கேட்க விரும்ப மாட்டா, எனக்கு தொடர்பு இல்லைன்னு நினைப்பா, விலகி போக நினைப்பா. விலகி போக நினைச்சு அவனை உதற விடுவா. உதறன்னு அவன் சொல்லுவான், ரோட்டில் ஒருத்தன் அடிபட்டு தண்ணிக்கு காத்து கேட்குறான்னா அவனை இப்படியா விட்டு போவீங்க நீங்கள், ஒரு கோவலை தண்ணி கொடுக்க மாட்டீங்களா நீங்கள் அவனுக்கு அப்படின்னு அவன் கேட்பா. இவன் மைண்ட் வாய்ஸ் சொல்லும், டே உலகம் அப்படித்தான் போகுது, யாரும் யாருக்கும் அடிபட்டுக்கிற தண்ணி கொடுக்கறது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்பினேன். ஆனால் நம் செயல்களை விடவும் சொற்கள் ரொம்ப கொடுமையாக தெரியும். நாம் எல்லோரும் அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் அதை வணக்கம் என்ன சொற்கள் ரொம்ப கொடுமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை போல இந்த நாவல் எங்கும் தொடர்ச்சியாக அவர் அதை பேசிக்கொண்டே வருகிறார். மனுஷ் ஒரு கவிஞரா, நாவலாசிரியரா, பத்திரிகை ஆசிரியரா, பதிப்பாளரா, அதற்கெல்லாம் மேலாக எனக்கு பிடித்த ஒரு இடம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் என்ன கருத்தை நம்புகிறாரோ அந்த கருத்துக்கு எதிராக எவர் பேசும்போது உடனடியாக அவர் எழுப்பும் குரல், அது ரொம்ப முக்கியம். அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற மனுஷ் தொடர்ச்சியாக 60 கவிதை தொகுப்பு ஒரு கவிஞர் போட்டிருக்கிறார் என்பது ஆச்சரியமான விஷயம்.
அதில் அந்த கணக்கை இப்போ நாவலிருந்து தொடங்குறாரு. இந்த நாவலும் இதை போல மனுஷ் பிரமாதமாக எழுதுறீங்க. என்னை மாதிரி கவிதை புரியாதவனுக்கு கவிதை போல நீங்கள் ஒரு நாவல் எழுதுவது நல்லது. எனக்கு இப்போ வரைக்கும் கவிதை புரியாது அப்படிமே ஜோக்கு சொன்ன சாவான் தெரியுமா, சொல்லி முடிச்சக்கப்புறம் அப்படின்னோம்னா அந்த மாதிரி கவிதை சொல்லி முடிச்சக்கப்புறம் அப்படிங்கிறவனா என்னது அப்படியா கவிதை அப்படின்னா எனக்கு அவ்வளோ விளங்காது, அவ்வளோதான் தெரியும் கவிதை. அப்படி என்னை போன்றவர்களுக்காக இந்த வருஷத்தில் நாவல்கிற கணக்கை துவங்கி இருக்கிறார் மனுஷ். விரைவில் அது வருஷம் 1 2 பெருகி அவருடைய கவிதை தொகுப்பின் எண்ணிக்கையை நாவல்கள் முந்தட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.